ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வந்து பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் என்னென்னா, வைல்டு கார்டு உள்ளே வந்து சும்மா சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கர பில்டப் போயிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எண்ணத்துக்கு கரெக்டாக உள்ளே போய் விளையாண்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம திவாகர், பார்வதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் படத்தில் நம்ம வடிவேலும் உள்ளே இன்னொருத்தர் வந்து உட்காந்துருப்பாங்க. அதாவது பொண்டாட்டி வரட்டும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போச்சுட்டு இருப்பார் நம்ம வடிவேல். ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கார்டு வராங்கன்னா வரட்டும்டா என்ன பண்ணிடுவாங்க பார்ப்போவா, அவள் வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில் அப்படின்ற மாதிரி வடிவேல் வந்து சொல்லிட்டு இருப்பார்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் வாட்டர்மெலனுடைய நிலைமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் அடித்து உடச்சிருக்காப்புல, எல்லாத்தையும் கொஞ்சம் குரூப்லாம் பிடிச்சி விட்டுருக்காரு. எல்லாரும் சத்தமாக பேசுகிறீங்க கத்துறீங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப உள்ளே போய் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ளே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வாய் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் ஓவராக தான் மொக்க வாங்குவாங்கன்னு தோணுது. ஏன்னா பிரஜன் சாண்ட்ராலாம் வந்து உள்ள குரூப்பிசம் நடக்குது, ஒட்டச்சோடனே எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வெளியே கொண்டு வருவேன்றாங்க. இவன் வந்து உள்ளே போய் காலை வச்சோடனே எல்லாத்தையும் வெளுத்து தரன்னு இழுத்துருவேன்றான். பிரஜனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே உள்ளே போகும்போதே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தாண்டி உள்ளே போய் அடிக்கிறதுலே இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேம் மாறாது. ஏன்னா வாட்டர்மெலன், பார்வதிலாம் வந்து ஒரு வாய்ஸ் அவுட்டில் நீங்கள் அவங்கள டவுன் பண்ணவே முடியாது, அடித்து நகர்த்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் திவ்யா கணேஷ் வந்து நான் டீச்சராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. டீச்சராக உள்ளே போய் நான் வந்து எல்லாத்தையும் மாற்றுவேன், கிளாஸ் எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் கூட வேலைக்கு ஆகாது. அமித் பார்கவ் சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பிக் பாஸ் வாய்ஸ் சார், எனக்கு உள்ளே போனால் தான் தெரியும், பட் நான் சொல்லி காட்ட விரும்பலை, நான் செய்கிறேன், ஒரு கேம் ஆடுறேன் உள்ளே, நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். தட் இஸ் குட். எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த 4 பேர் அமித் பார்கவ் தான் ஓரளவுக்கு ஹி வில் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மிச்செல்லாம் இப்போ இவரெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரஜன்லாம் பார்த்தா அர்ணவ் மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன், உள்ளே போகிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பவர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டு தான். இப்போது நாமினேட் பண்ணும்போது பிரஜின் சாண்ட்ரா நாமினேட் பண்ணுவாங்களோ, ஒரே கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறாங்களா இல்லை 2 கண்டஸ்டண்ட்டாக எனக்கு புரியல. இப்போது உள்ளே போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிரித்து தான் அனுப்பணும். இப்போ பிரஜின் வாங்க, சாண்ட்ரா வாங்கன்ட்டு. இவங்க சாண்ட்ரா மட்டும் கூப்பிட்டு வச்சு, பிரஜின் அடுத்து கூப்பிட்டு வச்சு 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோடைய பாளைய ஸ்நேகிதன் அவர். அதாவது கிட்டத்தட்ட முதல் சீரியல் வந்து இவங்களும் அவர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த சீரியல் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ப்ளஸ் அட்டகத்தி தினேஷ் எல்லாம் கூட இவங்க செட்டு தான் போல தெரியும். ஸோ எல்லாம் ஒரே செட்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2 பேருக்கும் பயங்கரமான இது, மாமா மச்சான் தான் பேசிப்பாங்களாம், இவ்வளோ தூரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் போல். ஸோ உள்ளே போகிறப்ப வந்து நிறைய நிகழ்வுகள் ஷேர் பண்ணி உன்னை எதுவும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு விஜய் சேதுபதி. அதெல்லாம் வந்து வருமா அப்படிங்கிறது தெரில. இது ரொம்ப கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். வைல்டு கார்டு இப்படி தான் அனுப்ப முடியாது, ஒரே இதில் வந்து உள்ளே போனது இல்லை. அப்போ நாமினேஷன் பண்ணும்போது நான் நாமினேட் பண்ணுறேன் பிரஜன் சாண்ட்ரா, அப்படியா பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படிலாம் இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த பிக் பாஸை. ஒன்று நீங்கள் தனித்தனியாக அனுப்பணும், இல்லை உள்ளே போய் அவங்களுக்கு தெரியும் அந்த பிரஜன் சாண்ட்ரா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போகும்போது 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ அடுத்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களையும் கூட்டு போயிடலாம், எல்லாம் உள்ளே கூட்டு போயிடலாம். எல்லாரும் பொண்டாட்டி புருஷன் எல்லாமே. இப்போ நாங்கள் அப்ளை பண்ணும்போது நான் அடுத்த சீசன் அப்ளை பண்ணி என் பொண்டாட்டி நானும் தான் அப்ளை பண்ண போகிறோம், ஒன்றா தான் வரோம் அப்படின்ட்டு. அநியாயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மாமா மச்சான் கண்டஸ்டன்ட்டு, நான் உள்ளே போகிறப்போ உன்னை பக்குவமாக தான் ஊதுவேன் பார்த்துக்கூடா, கொஞ்சம் நான் உன்னை திட்டினாலும் நீங்கள் கவனிச்சிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் எதுக்கு? இது அதேமாதிரி பிக் பாஸ் நியூ ப்ரமோஸு, ஒவ்வொருத்தவங்களும் பிக் பாஸோடைய நான் போய் கிழிச்சிருவேன், அறுத்துருவேன், வெளுத்துருவேன் அப்படின்னு மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு ஆணியாக இருந்தது. உள்ளே போய் முதல்ல செய்யுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்து உள்ளே போனால் சாண்ட்ரா மட்டும்தான் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. வைல்டு கார்டு உள்ளே போய் கண்டஸ்டன்ட் சாண்ட்ராவுடைய கேம் நல்லா இருந்திருக்கு. பட் பவர் ஒன்று கொடுத்தேன்றாங்க, அது என்ன பவர்? டேரெக்டாக எலிமினேஷனுக்கு அனுப்புகிற பவரா, இல்லை டேரெக்டாக அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ்க்கு உள்ள காப்பாற்றுற பவரா, சேவ் பண்ணுற பவரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்களுக்கு சில பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அதில் தான் நம்ம கனியோடைய நாமினேஷன் பாஸ் வந்து புனிங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வருது. ஏன்னா குரூப்பிசம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த நாமினேஷன்ஸ் வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. கேமோட டைமென்ஷன் நமக்கு வந்து தெரியல. ஸோ வைல்டு கார்டு உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய டீலிங் எங்களை பொறுத்த வரைக்கும் மைண்டு கேம் விளையாடுங்க.
கத்தாதீங்க போய் நீங்களும். இப்போ நாங்கள் திருப்பி அடுத்த வாரம் விஜய் சார் வந்து கத்தாதீங்கன்னு பாரு. அப்புறம் கத்தாமல் மைண்ட் கேம் விளாடுங்க. எப்படி திவாகரை மைண்டில் அடிக்கலாம், எப்படி பார்வதியுடைய மைண்ட் கேம் எப்படி ஆடலாம் அப்படின்றத யோசிங்க. கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுக்கிட்டு நாங்களும் உள்ளே போய் கற்றுன்னு கற்றுவோம், நாங்களும் போய் கிளிக்க போகிறோம், துவைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த பிக் பாஸுக்கான இது இருக்காது. இப்போ 4 பேர் போயிருக்காங்க, பார்ப்போம் எப்படி டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்